ஓம் சாந்தி. இன்றைக்கு மகா வாக்கியத்தில் பாபா மிக மிக இனிமையான ஆழமான விஷயங்களெல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்காங்க. பாபா இன்னைக்கு 2 விதமான யஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒன்று ருத்ர யஜ்யம். இது உலகத்தில் உருவாக்கப்படக்கூடிய யஜ்யம். மற்றொன்று ருத்ர ஞான யஜ்யம், நம்முடைய யஜ்யம். பாபாவை போல ஞானத்தை இந்த உலகத்தில் யாராலையும் சொல்லவே முடியாது. ஆகையால தான் அவரை ஞானக்கடல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பிரம்மா பாபாவும் குறைந்தவர் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், மாஸ்டர் ஞானக்கடல். ஸோ அவரும் இன்னைக்கு வாணியில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, ருத்ர யஜ்யத்தில் உலகத்தில் என்ன பண்ணுவாங்களாம், பனாரஸ்லேருந்து பிராமணர்கள் பண்டிதர்களை கூப்பிட்டு தான் நடத்துவாங்க. பனாரஸ் என்ற பெயர் ஆங்கிலேயர்கள் தான் வைத்தார்கள். உண்மையில் சிவ காஷி அப்படிங்கிறதா சரியான பெயர். வாரணாசி என்ற பெயர் கூட இப்போது தான் வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றியும் பாபா இன்னைக்கு வாணியில் சொல்லியிருக்கிறார். அடுத்து உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னு இன்னைக்கு பாபா வாணியில் கேள்வி கேட்டிருக்கிறார். ஸோ பாபாவே பதிலும் சொல்லியிருக்காங்க, தேக அபிமானம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. அதிலிருந்து தான் எல்லா விகாரங்களும் உற்பத்தி ஆகுகின்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா பந்தனத்தில் இருக்கிறவங்க, பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க 2 பேருடைய கான்ட்ராஸ்ட் சொல்லியிருக்கிறார். பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க பாபாவுக்கு லெட்ரு கூட எழுதுறது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு டைமே இல்லைன்ட்டாரு பாபா. அதே பந்தனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களா, பாபா நான் தான் உங்களுடைய கல்பத்திற்கு முன்பு வந்த கோபிகை, அப்படி லெட்டர் எழுதுறாங்களாம். பாபா நீங்கள் எங்களுக்கு டெய்லி லெட்ரு போடுறீங்க, நாங்கள் உங்களுக்கு அப்போ லெட்டர் எழுத வேணாமா, எங்களுடைய கண்ணினுடைய மையை வச்சு கூட நாங்கள் உங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புவோம். கண்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காலத்துல எல்லாம் மை போட்டிருப்பாங்க. எங்களோட கண்ணோட மையை எடுத்தாது நாங்கள் உங்களுக்கு கடிதம் எழுதுவோம் பாபான்னு சொல்கிறாங்களாம். அவ்வளோ பந்தனம் இருக்கான். யோக பலத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பந்தனத்துலேருந்து அவங்க விடுபடுறாங்க. சில பேர் அவ்வளோ புத்திசாலி, தன்னுடைய கணவன்மார்களுக்கு கூட ஞானம் கொடுத்துடுறாங்க. பாபா சொல்கிறார், இதில் நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டியது என்ன, மோகம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்கள் யோக பலம் வெற்றியடையும். அதன் மூலமாக நீங்கள் முழுமையாக பந்தனத்திலிருந்து விடுபட முடியும்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ சிவ பரமாத்மாவுடைய ஞான முரளியை நாம் இன்றைக்கு கேட்போம். முரளியினுடைய தேதி 22/2/2022. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு கூட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, 222. ஸோ நமக்கு கூட பாபா இந்த 2ன்ற நம்பர் முக்கியமாக சொல்லியிருக்கார். நான் மற்றும் பாபா, அவ்வளோதான், வேற யாருமே கிடையாது. மீட்டே பச்சே तुम सबको सच्ची गीता सुनाकर सुख देने वाले सच्चे सच्चे व्यास हो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைங்களே, நீங்க அனைவருக்கும் உண்மையான கீதையை கூறி சுகத்தை கொடுக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான வியாசர்கள். வியாச முனிவர் பாபா இன்னைக்கு நமக்கு டைட்டில் கொடுக்கிறாரு, உண்மையான வியாசர் நீங்க தான். तुम्हें अच्छी तरह पढ़कर सबको पढ़ाना है, सुख देना है. நீங்கள் நல்ல முறையில் படித்து அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, सबसे ऊंची मंजिल कौन सी है जिस पर पहुंचने का तुम पुरुषार्थ करते हो. அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது, அதை அடைவதற்கு நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது, அதை அடையிறதுக்காக நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. பதில், अपने को अशरीरी समझना, इस देह अभिमान पर जीत पाना, यही ऊंची मंजिल है. தன்னை அஷரீரி என்று புரிந்து கொள்வது, இந்த தேக அபிமானத்தின் மீது வெற்றி அடைவது, இதுவே உயர்ந்த லட்சியம். क्योंकि सबसे बड़ा दुश्मन है देह अभिमान. ஏனென்றால் அனைத்திலும் பெரிய எதிரி தேக அபிமானம்.
ऐसा पुरुषार्थ करना है जो अंत में बाप के सिवाय कोई याद न आए. அவ்வளோ புருஷார்த்தம் பண்ணணும். இறுதி நேரத்துல ஒரு பாபாவை தவிர வேற யாரோட நினைவும் வரக்கூடாது. ஷரீர் சோடு பாப்கே பாஸ் ஜானாய், ஷரீரத்தை விட்டுட்டு பாபாட்ட போகணும். ये शरीर भी याद न रहे, இந்த ஷரீரம் கூட உங்களோட நினைவுக்கு வரக்கூடாது. यही मेहनत करनी है, இந்த உழைப்பை செய்யணும். பாடல் इस पाप की दुनिया से, இந்த பாவமான உலகிலிருந்து. ओम शांति. जीवात्माएं या बच्चे समझते हैं दिल में कि अभी हमको बाबा कहाँ ले चलते हैं. அதாவது ஜீவாத்மாக்கள் குழந்தைங்களாகிய நாம தெரிஞ்சிட்டோம். உள்ளத்துல நமக்கு தோணுது, இப்போது பாபா என்னை எங்க அழைத்து செல்கிறார். बरोबर जहां से हम आए हैं वहां ही ले चलेंगे. எங்க அழைச்சிட்டு போவார் பாபா? எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கே அழைத்து செல்கிறார். फिर हमको पुण्य आत्माओं की सृष्टि जीव आत्माओं की दुनिया में भेज देंगे. பிறகு அங்கிருந்து புண்ணிய ஆத்மாக்களோட உலகம் ஜீவாத்மாக்களோட உலகத்துக்கு அனுப்பி விடுவார். श्रेष्ठ और भ्रष्ट अक्षर निकले हैं. சிரேஷ்டம் மற்றும் பிரஷ்டம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கு. जरूर जीवात्माओं को ही कहेंगे. இந்த ரெண்டு வார்த்தை யாருக்காக தான் சொல்லப்படணும்? ஜீவாத்மாக்கள், அதாவது மனித சரீரத்தில் இருக்க ஆத்மாக்களுக்கு தான் அது உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை. सुख व दुख जब शरीर में है तभी भोगा जाता है. ஏன்னா சுகமோ துக்கமோ ஆத்மா शरीरத்தில் இருக்கிறப்ப தான் அனுபவிக்குது. बच्चे जानते हैं कि अब बाबा आया है. குழந்தைங்க நாம தெரிஞ்சிட்டோம், இப்போது பாபா வந்து விட்டார். இப்ப பாபா என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. பாபா கா நாம் ஹமேஷா शिव है. பாபாவோட பெயர் எப்போவுமே என்னதான்? சிவா. ஹமாரா நாம், நம்மோட பேர் என்ன? அப்போ பாபாவோட பேர் எப்போவுமே சிவா. சிவான்னு சொல்லிட்டாலே நமக்கு என்னதான் அடுத்து ஞாபகம் வரணும்? நம்முடைய பெயர் என்ன? ஆத்மான்னு தோணுதா? அவர் பரமாத்மானா நாம ஆத்மா, அவர் சிவா அப்படின்னா सालिग्राम. நமக்கு பேர் என்ன? सालिग्राम. शिव के मंदिरों में सालिग्रामों की भी पूजा होती है. சிவனோட கோயில்ல தான் சாலிகிராம்களுக்கு பூஜை நடக்குது. बाबा ने समझाया था, एक है रुद्र ज्ञान यज्ञ और दूसरा है रुद्र यज्ञ. பாபா ஏற்கனவே புரிய வச்சிருக்காங்க. ஒன்று ருத்ரனுடைய ஞான யஜ்யம், இன்னொன்னு रुद्र यज्ञ. उसमें खास बनारस के ब्राह्मणों पंडितों को बुलाते हैं रुद्र यज्ञ की पूजा के लिए. அந்த யஜ்யத்துல பனாரஸ்ல இருந்து, அதாவது காசியில இருந்து பிராமணர்கள் பண்டிதர்களை கூப்பிடுவாங்களாம் அந்த ருத்ர யஜ்யத்துல பூஜைகள் செய்யறதுக்காக. बनारस में ही शिव के रहने के अनेक मंदिर. பனாரஸ்ல தான் சிவனுக்கு அநேக ஆலயங்கள் இருக்கிறது. शिव काशी कहते हैं, असल नाम काशी था. शिव काशी அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஒரிஜினல் பேர் என்ன? காசி என்றுதான் இருந்தது. फिर अंग्रेजों ने बनारस नाम रखा. பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பேர் வச்சுட்டாங்களாம்? பனாரஸ் அப்படின்ற பேரு வச்சுட்டாங்க. வாரணாசி நாம் அபி ரக்கா ஹே. வாரணாசி என்ற பெயர் இப்போ வைக்கப்பட்டிருக்கு. காசிக்கு வந்து என்ன சொல்றாங்க? வாரணாசின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் பாபா சொல்றார். பக்தி மார்க் மே ஆத்மா பரமாத்மா கா ज्ञान तो है नहीं. பக்தி மார்க்கத்துல ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் கிடையாது. பூஜா தோனோ கி அலக் அலக் கர்த்தே. ஆனா பூஜை ரெண்டு பேருக்கும் தனித்தனியா தான் நடத்துறாங்க. एक बड़ा शिवलिंग बनाते हैं, बाकी छोटे छोटे सालिग्राम अनेक बनाते. ருத்ர யஜ்யத்துல என்ன பண்றாங்க? ஒரு பெரிய சிவலிங்கம், அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், மற்றதெல்லாம் சின்ன சின்ன सालिग्रामகள் வைக்கிறாங்க. तुम जानते हो हम आत्माओं का नाम है सालिग्राम और हमारे बाबा का नाम है शिव.
இப்ப நாம தெரிஞ்சிட்டோம், ஆத்மாக்களாகிய நம்முடைய பெயர் சாலிகிராம். நம்முடைய அப்பாவோட பேரு शिव. सालिग्राम सब एक साइज के बनाते हैं तो जरूर बाप और बेटे का संबंध है. இந்த சாலிகிராம் செய்கிறப்ப ஒரே சைஸில் தான் செய்வாங்க. அதான் சின்ன சின்ன லிங்கமாக இருக்கும். உலகத்தில் செய்கிற அந்த ருத்ர யஜ்யத்தில் 108, 1008, 1,08,000ன்னு லிங்கங்கள் குட்டி குட்டியாகவும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒன்று பெரிய லிங்கம், அது சிவபாபா. அடுத்து சாலிகிராம்ங்கிறது சின்ன சின்னதாக மண்ணில் அந்த லிங்கம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அது எல்லாமே ஒரே சைஸில் தான் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா அப்பா மற்றும் எல்லாருமே மற்றவங்க யாரு? குழந்தைங்க. ஆத்மா யாது கர்த்தி ரேத்தியே ஹே பரம்பிதா பரமாத்மா. ஆத்மா நினைவு செஞ்சுட்டே இருக்கான், ஹே பரம்பிதா பரமாத்மான்னு. ஹம் பரமாத்மா நெய்யே, ஆனால் நாம பரமாத்மா கிடையாது. பரமாத்மா ஹமாரா பாபா ஹே. பரமாத்மா தான் நம்முடைய தந்தை. ये समझने की समझाने की मत तुमको दी गई है. இதை புரிய வைக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவங்களுக்கு பரமாத்மா தான் நம்முடைய தந்தை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான வழிமுறை, வழிகாட்டுதல் பாபா கொடுத்திருக்கார். दिन प्रतिदिन तुमको श्रीमत मिलती रहती है कि कोई को भी पहले बाप का परिचय दे और से दिलाना है. நாளுக்கு நாள் உங்களுக்கு ஸ்ரீமத்து கிடைச்சிட்டே இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு பாபாவோட அறிமுகத்தை கொடுத்து பிறகு ஆஸ்தியை வாங்கி கொடுக்கணும். पहले तुमको सिद्ध करके समझाना है कि वह निराकार बाप है. முதல்ல உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லுங்க நிராகாரமான தந்தையை பற்றி. ये प्रजापिता साकार है. இந்த பிரஜாபிதாவோ சாக்காரமானவர். वर्षा निराकार से मिलता है. ஆஸ்தி நிராகாரமானவரிடமிருந்தே கிடைக்கிறது. अब बाप समझाते हैं मेरा एक ही शिव नाम है. இப்ப பாபா புரிய வைக்கிறார், என்னுடைய பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதுதான். दूसरा कोई मेरा नाम नहीं. பாபா சொல்றார், எனக்கு வேற பேரெல்லாம் கிடையாது. सभी आत्माओं के शरीर के नाम अनेक है. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஷரீரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. நமக்கெல்லாம் பேர் ஷரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. சிவபாபாவுக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கு பேர் இருக்கு. मेरा कोई शरीर है नहीं, मैं सुप्रीम सोल हूँ. பாபா சொல்ற, எனக்கு शरीரம் கிடையாது, நான் யாரு? सुप्रीम सोल. बाबा पूछते हैं बच्चे तुम्हारा सबसे बड़ा दुश्मन कौन है. பாபா கேட்குறாராம் தன்னோட குழந்தைங்கள்ட்ட, குழந்தைங்களே உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாரு? உங்களோட மிகப்பெரிய எதிரி யாரு? जो सयाने होंगे वो कहेंगे देह अभिमान सबसे बड़ा दुश्मन है जिससे ही काम की उत्पत्ति होती है. யார் புத்திசாலி குழந்தைங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களா? தேக அபிமானம் தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அதுல இருந்து தான் காம விகாரம் உருவாகின்றது. தேக அபிமான் को जीतने में बड़ी मुश्किलात होती है. தேக அபிமானத்தை வெற்றி அடையிறது ரொம்ப கடினமா இருக்குது. தேஹி அபிமானி பன்னே மே ஹி மேனத்தே. ஆத்மா அபிமானி ஆகிறதுல தான் உழைப்பே இருக்குது. ஜென்ம ஜென்மாந்தர் தும் தேக சம்பந்த் மே சலே ஹோ. பாபா சொல்றாங்க, ஜென்ம ஜென்மா தேக சம்பந்தத்துல தான் போயிட்டே இருந்தீங்க. அதான் தேக சம்பந்தத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையே இருந்தது. अब जानते हो बरोबर मैं आत्मा अविनाशी हूँ. இப்ப நாம தெரிஞ்சிட்டோம், நாமெல்லாம் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். जिसके आधार से यह शरीर चलता है. அந்த ஆதாரத்துல தான் ஷரீரம் இயங்குகிறது. அதாவது ஆத்மாவுடைய ஆதாரத்துல தான் ஷரீரம் இயங்குது. रिलीजियस माइंडेड जो भी है वो समझते हैं कि हम आत्मा है, देह नहीं. பாபா சொல்றாங்க, தர்ம சிந்தனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குமா? நாம் எல்லாம் ஆத்மாக்கள், உடல் என்பது நான் கிடையாது அப்படின்ற விஷயம். ஆத்மா கா நாம் ஏக் ஹி ரேத்தா ஹே. பாபா சொல்ல, ஆத்மாவுக்கு ஒரே ஒரு பேரு தான். தேக்கே நாம் பதல்தே ஹே. ஆனால் தேகத்தோட பேர் என்ன ஆயிட்டே இருக்கு? ஒவ்வொரு பிறவியிலையும் மாறிட்டே இருக்கும். ஒரு பிறவியிலே கூட பேர் மாற்றி வச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ பாபா சொல்ற, பேர் என்ன ஆயிட்டே இருக்கு, அங்கே மாறிட்டே இருக்கு. ஆத்மா एक शरीर छोड़ दूसरा लेती है. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது. हमको बाप कहते हैं
तुमको चलना है पुण्य आत्माओं की दुनिया में. நமக்கு பாபா சொல்றாரு, நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஏஹே பாப ஆத்மாओं की दुनिया. இதுவோ பாவ ஆத்மாக்களின் உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பாவ ஆத்மாக்களோட உலகம். ஆனா நாம எங்க போகணும்? புண்ணிய ஆத்மாக்களோட உலகத்துக்கு போகணும். பிரஷ்டாச்சாரி ராவன் பனாத்தே. பாபா சொல்றார், உங்களை பிரஷ்டாச்சாரி ஆக்குறது யாரு? ராவணன் தான் பிரஷ்டாச்சாரி ஆக்குறார். 10 शीश वाला कोई मनुष्य नहीं होता, परंतु इस बात को कोई नहीं जानते. 10 தலைகளோட எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா இது எந்த மனுஷனுக்கும் தெரியலன்றார் பாபா. மனுஷன்னா யார்? இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு 10 தலையோட எந்த மனுஷனும் கிடையாதுங்கிறதே தெரியல. सभी रामलीला आदि में पार्ट लेते रहते हैं, सब एक मत भी नहीं है. ராமலீலா நடத்துவாங்க. அந்த ராமருடைய கதையை என்ன பண்ணுவாங்க? ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ராமலீலை. அந்த ராமலீலையில் நிறைய பேர் நடிக்கிறதுக்காக போவாங்களாம், விரும்பி நடிப்பாங்களாம். ஆனால் அதில் நடிக்கிறவங்களுக்கே ஒருத்தருக்கொருத்தர் ஒருமித்த கருத்து இருக்கிறதில்ல. कोई इन सब बातों को कल्पना समझते हैं. சில பேர் இந்த விஷயங்களெல்லாம் கற்பனைன்னு நினைக்கிறாங்களாம். அதெல்லாம் நடிப்பாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கள கேட்டால் அதெல்லாம் அப்படிலாம் நடக்கலை, இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்களாம். परंतु ये नहीं जानते कि रावण भ्रष्टाचारी को कहा जाता है. அடுத்து அவங்களுக்கு இந்த விஷயமும் தெரியல. பிரஷ்டாச்சாரியா இருக்கிறவங்கள, ரொம்ப மோசமா இருக்கிறவங்கள தான் ராவணன் என்று சொல்லப்படுகிறது. பராயி ஸ்திரீக்கோ சுரானா என் பிரஷ்டாச்சாரனா? மாற்றானோட மனைவியை திருடிட்டு போறது பிரஷ்டாச்சாரம் தானேன்றார் பாபா. இன்னொருத்தருடைய மனைவியை அபகரிக்கிறது பிரஷ்டாச்சாரமான செயல், அதாவது ரொம்ப ரொம்ப கீழான செயல். इस समय सब भ्रष्टाचारी है क्योंकि विकार में जाते. அப்படி பார்க்க போனால் இந்த நேரத்தில் எல்லாரும் பிரஷ்டாச்சாரி தான். ஏன்னா எல்லாரும் விகாரத்தில் தான் வாழ்கிறாங்க. जो विकार में न जाए उनको निर्विकारी कहा जाता है. யார் விகாரத்துக்கே போகலை அவங்களத்தான் நிர்விகாரின்னு சொல்லப்படுது. ஓஹே ராமராஜ்ய. ஆனால் அது எங்கே மட்டும்தான்? நிர்விகாரிகள் ராமராஜ்யத்தில் மட்டும்தான். ஏஹே ராவன் ராஜ்ய. ஆனால் இதுவோ ராவணனோட ராஜ்யம். பாரத் மேஹி ராமராஜ்யத்தா. பாரதத்தில் தான் ராமராஜ்யம் இருந்தது. பாரத் சப்சே பிராச்சீனதா. பாரதம் அனைவற்றிலும் பழமையான தேசம். पहले नंबर में सृष्टि पर सूर्यवंशी देवी देवताओं का झंडा बुलंद था. பாபா சொல்றாங்க, முதல் நம்பர்ல சிருஷ்டியில சூரிய வம்சி தேவி தேவதைகளோட கொடி தான் பறந்து கொண்டிருந்தது. உஸ் சமய சந்திரவம்சி பி நெய்த்தே. பாபா சொல்றார், அவங்களோட கொடி பறந்த காலத்துல சந்திர வம்சத்தினர் கூட கிடையாது. பொதுவாக பாருங்க, ராஜாக்களோட ஆட்சியில கொடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு நாட்டை போய் கைப்பற்றிட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? தன் நாட்டோட கொடியை எடுத்து அங்கே வச்சிருவாங்க, அந்த கொடியை எடுத்துருவாங்க. ஸோ பாபா சொல்றார், சூரிய வம்சத்துல தேவி தேவதைகளோட கொடி தான் பறந்தது, அங்க வேற யாருமே கிடையாது. அபி தும் பச்சோं का ये सूर्यवंशी झंडा है. பாபா சொல்றார், இப்ப கூட உங்ககிட்ட என்ன இருக்குது? சூரிய வம்சத்தினருடைய கொடி தான் இருக்குன்றார் பாபா. பாருங்க, சிவ ஜெயந்திக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கொடி ஏத்துறோம். கொடியில் சிவபாபாவுடைய எம்பளம் இருக்குது. அது பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும்? சூரியன் போல தான் இருக்கும். பாபா சொல்ற, இதுதான் உங்களோட சூரிய வம்சத்தினருடைய கொடி. பாபா கூட பாருங்க, நமக்கு நேரத்துக்கு ஏற்றாற் போல வாணியில நிறைய மகத்துவமான விஷயங்களை சொல்றாரு. தும்கோ மன்சில் கா பதா லகா ஹே ஃபிர் பூல் ஜாத்தே ஹோ. பாபா சொல்றார், உங்களுக்கு லட்சியத்தினுடைய அறிமுகம் கிடைச்சிருது, ஆனாலும் நீங்க மறந்துடுறீங்க. ஸ்கூல் மே பச்சா கபி எய்ம் ஆப்ஜெக்ட் கோ பூல் नहीं सकता. ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய லட்சியத்தை எங்கேயாவது மறக்குமா? ஸ்டூடெண்ட் டீச்சர் கோ வா படாய் கோ கபி பூல் नहीं सकते. ஒரு மாணவன்னா அவங்க டீச்சரையோ தான் படிக்கிற படிப்பையோ மறக்கவே மாட்டாங்க, மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யஹா ஃபிர் பூல் ஜாத்தே. ஆனால் இங்கேயோ என்ன பண்ணிடுறீங்கன்றார் பாபா, மறந்தே போறீங்க. கித்னி படி படாய் ஹே. இது எவ்வளோ உயர்ந்த படிப்பு. 21 ஜென்மோं के लिए राज्य भाग्य पाते हो. 21 ஜென்மத்துக்கு ராஜ்ய பாக்கியத்தை அடையிறீங்க.
ऐसे स्कूल में कितना अच्छा और रोजाना पढ़ना चाहिए. அப்போ இப்படிப்பட்ட ஸ்கூலில் எவ்வளோ நல்லா படிக்கணும். அதுவும் எப்படி படிக்கணும்? தினசரி வந்து படிக்கணும். இதான் முக்கியம். பாபா என்ன சொல்கிறாரு? எப்படிப்பட்ட ஸ்கூல் இது, இந்த ஸ்கூலில் என்ன பண்ணணும்? நல்லாவும் படிக்கணும், டெய்லி வந்து படிக்கணும். तो कितना पुरुषार्थ करना चाहिए. அப்போ நீங்கள் எவ்வளோ புருஷார்த்தம் அதற்காக செய்யணும். इस कल्प अगर नापास हुए तो कल्प नापास होते ही रहेंगे. இந்த கல்பம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கல்பம் ஃபெயிலு தான். फिर कभी भी பாஸ் नहीं होना है. அடுத்து எப்போவுமே பாஸ் ஆக முடியாது. ஒன்ஸ் தான் ரெக்கார்ட் ஆகிடும் அது அப்படியே. ஸோ இதுதான் ரிப்பீட் ஆகும். तो कितना पुरुषार्थ करना चाहिए, श्रीमत पर चलना चाहिए. அப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணணும், எவ்வளோ நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் கேத்தி ஹே அச்சி ரீதி தாரணா கரோ और कराओ. ஸ்ரீமத் சொல்கிறது நல்ல முறையில் தாரணை செய்யுங்க, பிறரையும் செய்ய வைங்க. अगर ईश्वरीय डायरेक्शन पर नहीं चलेंगे तो ऊंच पद भी नहीं पाएंगे. ஒருவேளை ஈஸ்வரனுடைய கட்டளைப்படி நடக்கல அப்படின்னா உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. अपनी दिल से पूछो हम श्रीमत पर चल रहे. தன்னுடைய உள்ளத்தை கேளுங்க, நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா நமக்கு நாம என்ன பண்ணணும்? கேட்டுக்கணும். अपने को मियाँ मिट्टू नहीं समझना. தன்னை அதிமேதாவின்னு ஒருபோது நினச்சிடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படி நினைக்கிறது என்ன? அதிமேதாவித்தனம். अब अपने से पूछो तो जैसे ब्रह्मा सरस्वती श्रीमत पर चलते हम ऐसे चल रहे. தன்னைத்தானே கேளுங்க. இந்த பிரம்மா சரஸ்வதி எப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அப்படி நான் நடக்கிறேனா கேட்கணும். முதல் விஷயம் என்ன சொன்னாரு? நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னு தனக்கு தானே கேளுங்க. அடுத்து எப்படி கேட்கணும்? இந்த பிரம்மா சரஸ்வதி போல நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேனா? படுக்கிறோர் படாத்தே நானும் படிச்சு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறேனா? இதெல்லாம் தனக்குத்தான் கேட்கணும். क्योंकि तुम सच्ची सच्ची गीता सुनाने वाले व्यास हो. ஏனென்றால் நீங்கள்தான் உண்மையிலும் உண்மையான கீதையை உரைக்கக்கூடிய வியாசர்கள். நம்ம எல்லாருக்கும் என்ன டைட்டில் நீ கொடுக்கிறார் பாபா? வியாசர். சாஸ்திரங்கள்ல வியாசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எழுதினவர் வியாசர், பல சாஸ்திரங்களை உருவாக்குனவர் வியாசர். அவசர உண்மையிலும் உண்மையான கீதையை சொல்லக்கூடிய வியாசர்கள் நீங்க தான்றார் பாபா. ஓ வியாஸ்னை ஜிஸ்னே கீதா லிக்கியே. நான் அந்த வியாசரை பத்தி சொல்லலன்றார். உலகத்துல இருக்கிற கீதையை எழுதிய வியாசரை பத்தி நான் இங்க பேசல. तुम इस समय सुखदेव के बच्चे सुख देने वाले व्यास हो. நீங்கள் இந்த நேரம் சுகதேவனுடைய குழந்தைங்க, சுகம் கொடுக்கக்கூடிய வியாசர்கள். ஞானம் கொடுக்கறதா ஒரு ஆத்மாவுக்கு சுகம் கொடுக்கறது. ஸோ ஞானத்து மூலமா நம்ம சுகம் கொடுக்கிறோம். ஆகையால நாம தான் யாரு? உண்மையிலும் உண்மையான வியாசர்கள். பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாசருடைய பையன்தான் சுக்கதேவ், கிளிமூக்கோட இருப்பாரு. ஆனா இங்க இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? நீங்க தான் வியாசர்கள். அப்ப சுகதேவ் யார் இங்க? சுக்தேவ் शिव बाबा गीता का भगवान है. சுகதேவன் யார் இந்த இடத்துல? ஷிவ் பாபா. அவர் தான் கீதையின் பகவான். எப்படி பாருங்க, கீதையை எழுதினது ஸ்ரீ கிருஷ்ணர்னு போட்டுட்டாங்க. அதாவது கீதையை சொன்னது பக்தியில ஷிவ் பாபா சொன்னத, அப்பா சொன்னத பையன் பேரை போட்டுட்டாங்க, குழந்தையோட பேரை போட்டாங்க. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றாரு? உலகத்தை பொறுத்த அளவுக்கு வியாசருடைய பையன்தான் சுகதேவ். வியாசர் தான் கீதையை எழுதியவர். பாபா சொல்றாரு இங்க, ஆனா நீங்க தான் உண்மையிலும் உண்மையான கீதையை உரைக்கக்கூடிய வியாசர்கள். இந்த உலகத்துக்கு, அதாவது நம்ம ஞான மார்க்கத்துல சுகதேவ் யாரு? பாபா. அப்ப வியாசரோட பையன் சுகதேவ் கிடையாது. இங்க சுகதேவ் பாபாவுடைய குழந்தைங்க, வியாசர்கள் யாரு? நாம தான்.
எவ்வளோ ஆழமான விஷயம், எவ்வளோ ஒரு தனித்துவமான விஷயம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சிந்தனை பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணணும். சுக்குதேவ் சிவபாபா கீதா கா பகவான். சுகதேவன் சிவபாபா தான் யாரு, கீதையினுடைய பகவான். தும் உன்கே பச்சே வியாஸ் ஹோ கதா சுனானேவார். நீங்கள்லாம் அவரோட குழந்தைங்க, வியாசர்கள், கதை சொல்றவங்க, அதாவது ஞானத்தை பிறருக்கு சொல்றவங்க. அப்ப இங்க சுகதேவ் தான் அப்பா, வியாசர் என்ன ஆயிட்டோம், குழந்தைங்களாயிட்டோம். ये स्कूल है, இதுதான் ஸ்கூல். ஸ்கூல் में बच्चे की पढ़ाई से नंबर का मालूम पड़ जाता है. ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை படிக்கிறத வச்சு அது என்ன ரேங்க்ல வரும்னு தெரியும். ஒஹே பிரத்யக்ஷ எஹே குப்த், அங்க அது வெளிப்படையா தெரியும், இங்க குப்தம் தான். ये फिर बुद्धि से जाना जाता है कि हम किस लायक है. இங்க புத்தி மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நான் எந்த அளவு தகுதியா இருக்கிறேங்கிறத. கிஸ்கோ படானே கா சபூத் மில்தா है. பிறருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ப்ரூஃப் கிடைக்குது. बच्चे लिखते हैं बाबा फलाने ने हमको ऐसा तीर लगाया जो हम आपके बन गए. சில குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களாம், பாபா இன்னார் எங்களுக்கு ஞான அம்பு விட்டாங்க, நாங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களோட குழந்தையாவே ஆயிட்டோம். ஸோ ப்ரூஃப் பாபாவுக்கு போகுது. அப்போ कोई तो सामने आते भी कह नहीं सकते कि बाबा हम तो आपके बन गए. சில பேர் பாபாவை நேரடியாக சந்திக்க வர்றாங்களாம், பாபா முன்னாடி வந்துட்டு கூட பாபா நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிட்டோம்னு சொல்றது இல்லையா. எங்கேயோ இருந்து பாபாட்ட என்ன பண்றாங்களா, லெட்டர் எழுதி உறுதிப்படுத்துறாங்களா சம்பந்தத்தை. ஆனா இங்க எதிரில் வந்தா கூட சிலர் சொல்றது இல்லைன்றார் பாபா. கை பச்சியா பவித்திரதா கே காரன் மார்பி காத்தி ரேத்திய. நிறைய குழந்தைங்க பவித்திரதா விஷயத்துல நிறைய அடி வாங்குறாங்க. कोई तो बच्चे बन फिर टूट भी पड़ते हैं क्योंकि अच्छी तरह से पढ़ते नहीं. ஆனா சில குழந்தைங்களோ பாபா குழந்தையா இருந்துட்டு கூட உடஞ்சு போயிடுறாங்க, அதாவது கையை விட்டுட்டு போயிடுறாங்க, பிறகு நல்ல முறையில் படிக்கிறதும் கிடையாது. नहीं तो बाप कितना अच्छी रीति समझाते हैं कि बच्चे तुम मुझे याद करो और पढ़ो, इस नॉलेज से तुम चक्रवर्ती राजा बनेंगे. அப்படி இல்லைன்னா பாருங்க பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார். குழந்தைங்களே என்ன நினைங்க, மேலும் படிங்க, ஏன்னா இந்த ஞானத்து மூலமா தான் நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். घर के बाहर भी लिख दो, एक सेकंड में जीवन मुक्ति मिल सकती है. जनक मिसल 21 जन्मों के लिए. பாபா சொல்ற, உங்க வீட்டுல வாசல்ல போர்டு வச்சு அந்த போர்டில் எழுதி போடுங்க, ஒரு வினாடியில ஜனகருக்கு கிடைத்தது போல 21 ஜென்மத்துக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும்னு எழுதுங்க. एक सेकंड में तुम विश्व के मालिक बन सकते हो. ஒரு வினாடியில நீங்க உலகத்துக்கே எஜமானர்கள் ஆயிடலான்னு சொல்லுங்க. विश्व के मालिक तो जरूर देवताएंगी होंगे ना. உலகத்துக்கு எஜமானர்கள் ஆகிறது கண்டிப்பா தேவதைகளாக மட்டுமே இருக்க முடியும். சோபி நய விஸ்வ நயா பாரத். அப்ப அந்த உலகம் எப்படி இருக்குமா, புதிய உலகம் புதிய பாரதம், அங்கதான் தேவதைகள் எஜமானர்கள். ஜோ பாரத் நயாத்தா வா புரானா ஹோ கயா. அப்ப எந்த புதிய பாரதமோ அதுதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பழையதாக ஆயிடுச்சு. சிவாய பாரத்கே और कोई கண்டு को नया नहीं कहीं. பாரதத்தை தவிர வேற எந்த தேசத்தையும் புது தேசம்னு சொல்ல முடியாது. புதிய பாரதம்னு பாரதத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். अगर नया कहेंगे तो फिर पुराना भी कहना पड़ेगा. ஏன் மற்ற தேசத்தை சொல்ல முடியாது, புதுசுன்னு சொன்னா அப்புறம் பழசா எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லணும். ஆனா அது பழசாலாம் கிடையாது இல்லை, சத்தியுகம் திரேதாயுகத்துல வேற தேசங்கள் கிடையாது. हम फुल नए भारत खंड में जाते हैं. நாம முழுமையான புதிய பாரத தேசத்திற்கு செல்ல இருக்கிறோம். பாரத் ஹி 16 கலா சம்பூர்ண பன்தா ஹே. பாரதம் தான் 16 கலை நிறைகின்றது. और कोई கண்டு ஃபுல் மூன் ஹோ ந சகே. வேற எந்த தேசமும் முழு பௌர்ணமியை போல இருக்கிறது இல்லை. அதாவது எல்லா கலைகள்லையும் முழுமை நிலை அடைகிறதில்லை. ஸோ 16 கலைகள் முழுமையத்தான் என்ன சொல்லப்படுது, முழு பௌர்ணமி நிலா. ஸோ பாரதம் தான் அப்படிப்பட்ட நிலை அடையுது. ஒத்தோ ஷுருஹி ஆதாசே ஹோத்தா. மற்ற தேசங்கள் ஆரம்பிக்கிறதே எங்க தான், பாதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. முழு சந்திரன் என்ன ஆயிடுது, பாதி தேஞ்சதுக்கு அப்புறம் தான், துவாபர யுகத்துல பாதி தேய்மானம் ஆயிடுது, அதுக்கப்புறம் தான் மற்ற தேசங்கள்லாம் வருது.
कितने अच्छे अच्छे राज है, எவ்வளோ நல்ல நல்ல ரகசியங்கள் இருக்கு பாருங்க. ஹமாரா பாரத் ஹி சச்சுக்கண்டு கேலாய் ஜாத்தாய். நம்முடைய பாரதத்தை நான் உண்மையான தேசம்னு சொல்லப்படுது. சச் கே பீச்சே ஃபிர் ஜூட் பி ஹி. உண்மைக்கு பின்னாடி என்னவும் இருக்குது, பொய்மையும் இருக்கிறது. பாரத் பேலே ஃபுல் மூன் ஹோத்தாய். பாரத்தை முதல்ல எப்படி இருந்தது, முழு நிலவாக இருந்தது. பீச்சே தோ அந்தேரா ஹோ ஜாத்தாய். பின்னாடி என்ன ஆயிடுது, இருள் சூழ்ந்துடுது. பேலே ஜெண்டா ஹே ஹெவன் கா. முதல் கொடி எந்த கொடி, சொர்க்கத்தோட கொடி தான் முதல் கொடி. காத்தே பி ஹே பாரடைஸ் தான். உலகத்திலே சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல சொர்க்கம் இருந்தது. हम अच्छी तरह से समझा सकते हैं क्योंकि हमको सारा अनुभव है. நம்ம நல்ல முறையில புரிய வைக்கலாம், ஏன்னா நமக்கு நல்ல அனுபவம் இருக்குது. सत्युग त्रेता में हमने कैसे राज्य किया, फिर द्वापर कलयुग में क्या हुआ. சத்யுகம் திரேதாயுகத்துல நாம எப்படி ராஜ்யம் செஞ்சோம், பிறகு துவாபரயுகம் கலியுகத்துல என்ன நடந்தது. ये सब बुद्धि में आने से कितनी खुशी आनी चाहिए. இதெல்லாம் உங்க புத்திக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். சத்யுக் கோ சோஜரா கலியுக் கோ அந்தேரா கா ஜாத்தா ஹே. சத்யுகத்தை தான் வெளிச்சம்னு சொல்லப்படுது, கலியுகத்தை இருள்னு சொல்லப்படுது. தப் கேத்தே ஹே கியான் அஞ்சன் சத்குரு தியா. அப்பதான் என்ன சொல்லப்படுதான், ஞானம் என்ற மை சத்குரு கொடுக்கின்றார். பாபா ने कैसे आकर तुम अबलाओं माताओं को जगाया. பாபா எப்படி வந்து பெண்கள்ல, அதுவும் அபலைகள் தாய்மார்களுக்கெல்லாம் எப்படி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. சாக்குக்கார் தோ கோய் முஷ்கில் கி கடா ஹோத்தாய். செல்வந்தர்கள் நிலையாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அவங்களுக்கெல்லாம். इस समय सचमुच பாபா கரீப் நிவாசே. இந்த நேரம் உண்மையிலேயே பாபா எப்படிதான் இருக்காரா, ஏழை பங்காளனா தான் இருக்கார். கரீபி சொர்க்கக்கே மாலிக் பன்தே சாக்குக்கார் நெய். ஏன்னா ஏழைகள் தான் சொர்க்கத்துக்கு எஜமானர்கள் ஆகிறாங்க, செல்வந்தர்கள் கிடையாது. இஸ்கா பி குப்த காரணே. பாபா சொல்ற இதுக்கு கூட குப்த காரணம் இருக்கு. என்ன குப்த காரணம், யஹா தோ பலிஹார் ஜானா படுத்தா ஹை. ஏன்னா இங்கே நீங்க பலியாகணும், தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணணும். गरीबों को बलिहार जाने में देरी नहीं लगती है, इसलिए सुदामा का मिसाल गाया हुआ है. ஏழைகள் தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகிறது கிடையாது. ஆகையால தான் குஷேலரோட கதை சொல்லப்பட்டிருக்கு. तुम बच्चों को अब रोशनी मिली है परंतु तुम्हारे में भी नंबर वारे. குழந்தைங்களாகி உங்களுக்கு இப்போ வெளிச்சம் கிடைச்சிருச்சு, ஆனா நீங்களும் நம்பர் வாராதான் இருக்கீங்கன்றார் பாபா. और सबकी जोत उजाई हुई है. மற்ற எல்லாருடைய தீபமும் அணைந்து கொண்டிருக்கிறது. இத்னி சோட்டி சி ஆத்மாமே அவினாஷி பாற்று நூந்தாகுவாய். இவ்வளோ சின்னஞ்சிறிய ஆத்மால அழிவற்ற பாற்று நிறைக்கப்பட்டிருக்கிறது. பண்டர் ஹேனா, எவ்வளோ அதிசயமான விஷயம் இல்லையா அது. ये कोई साइंस की शक्ति नहीं है. பாபா சொல்ற இது ஒன்றும் அறிவியலோட ஆற்றல் கிடையாது. சின்ன ஆத்மா, அதுக்குள்ள பல ஜென்மத்தோட ரெக்கார்டிங் இருக்கு அப்படிங்கிறது அதிசயம், இது அறிவியல் கிடையாது. தும்கோ பாபா சே சக்தி மில்தி ஹை. உங்களுக்கு இப்போ பாபாட்ட இருந்து சக்தி கிடைக்குது. பரோபர் ये दुनिया चक्र है जो फिरता रहता है, इनका कोई आदि अंत नहीं है. மற்றபடி இந்த உலகத்தினுடைய சக்கரம் அனாதியான சக்கரம். இது ஆரம்பத்திலேருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, சுழன்று கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. तुमको பாபா से शक्ति मिलती है. உங்களுக்கு இப்போ பாபாட்ட இருந்து சக்தி கிடைக்குது. நயா கோய் ये बातें सुने तो चक्री में आ जाए. புதுசா வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் போய் சொன்னா அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுமா. यहाँ 10-20 वर्ष वालों को भी पूरा समझ में नहीं आता है, न किसको समझा सकते. பாபா சொல்ற இங்க 10 வருஷம் 20 வருஷம் வர்றவங்களுக்கு கூட இது முழுசா புரியல. அவங்களால மற்றவங்களுக்கு போய் இன்னும் ஞானம் சொல்லவும் முடியல. तुमको पिछाड़ी में सब पता पड़ जाएगा कि फलाने फलाने के पास जन्म लेगा, ये होगा. பாபா சொல்ற பின்னாடி உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். இன்னார் இன்னார்கிட்ட தான் போய் ஜெனிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும், இப்படி நடக்கும். जो महावीर होंगे उन्हों को आगे चलकर सब साक्षात्कार होते रहेंगे. யார் மகாவீரர்களோ அவங்களுக்கு வருங்காலத்துல நிறைய சாட்சாத்காரங்கள் கிடைக்கும். பாபா சொல்ற
पिछाड़ी में तुमको सत्यु के जाड़ बहुत नजदीक दिखाई पड़ेंगी. கடைசி நேரத்துல உங்களுக்கு சத்தியுகத்தோட மரம் ரொம்ப அருகாமையில் தென்படும். மகாவீரோं की ही माला है ना. பாபா சொல்ற மகாவீரர்களுக்கு தான் மாலை உருவாக்கப்படுகிறது. பெஹலே முதல்ல இருக்கிறவங்க எத்தனை மகாவீர்? பாபா சொல்லிட்டார் மகாவீரர்களுக்கு தான் மாலை, வெற்றி மாலை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிறவங்க யாரு? 8 மகாவீர், 8 பேர் மகாவீரர்கள். ஃபிர் அதுக்கப்புறம் பாபா 8 சொல்லிட்டாருனாலே அடுத்து நம்ம சொல்லிடலாம் இல்லையா? 108 மகாவீர், 108 மகாவீரர்கள். பிச்சாடி மே போத் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாட்சாத்கார் ஹோங்கே. கடைசி நேரத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு சாட்சாத்காரெல்லாம் கிடைக்கும். பிச்சாடி மே தும்கோ சத்யு கே ஜாட் போத் நஜ்தீக் திக்காய் படேகி. பாபா கடைசி நேரம் ஆக ஆக சத்யுகத்தோட மரம் ரொம்ப அருகாமையில் உங்களுக்கு தென்படும். காயாபி ஹுவா ஹே பரம்பிதா பரமாத்மானே பான் மர்வாயே. உலகத்துல கூட சொல்லப்பட்டிருக்கான் பரமபிதா பரமாத்மா அம்பு விட வச்சார். நாட்டக்மே போத் பாத்தே பனாயே. ஆனா உலகத்துல நாடகமா போடுறப்ப என்ன பண்ணிட்டாங்களா, நிறைய விஷயத்த இடையில செருகிட்டாங்க. வாஸ்துமே ஸ்தூல் பானோ கி பாத் நீ. உண்மையில ஸ்தூல அம்ப பத்தி பாபா சொல்லல. கன்யாயே மாத்தாயே பானோ சே கியா ஜானே. கன்யாவா இருக்காங்க, மாத்தாவா இருக்காங்கன்னா அவங்க வில்லம்பெல்லாம் தெரியுமா உங்களுக்கு விடுறதுக்கு? வாஸ்தவமே ஏஹே ஞான பான். உண்மையில இது எது? ஞானம் என்ற வில்லு, ஞான பானம். और इनों को ज्ञान देने वाला बरोबर परमपिता परमात्मा. அப்ப ஞான அம்ப தைக்கக்கூடியவங்க, விடக்கூடியவங்களுக்கு ஞானம் கொடுக்கிறவர் யாரு? பரமபிதா பரமாத்மா. கித்னி வண்டர்ஃபுல் பாத்தே ஹே. எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் இது. பரந்து பச்சோं को एक ही मुख्य बात घड़ी घड़ी बोल जाती है. ஆனாலும் குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி மறந்து போயிடுது. இது முக்கியமான விஷயம் அடிக்கடி மறந்து போயிடுது. பாபாவா सबसे गड़े ते कड़ी भूल होती है जो देह अभिमान में आकर अपने को आत्मा निश्चय नहीं करते. அனைவற்றையும் விட உயர்ந்த, அதாவது பெரிய கடுமையான தவறு, தேக அபிமானத்திற்கு வசமாகி தன்னை ஆத்மா என்று உணரவில்லை, உறுதி செய்யவில்லை. சச் கோய் நை பத்லாத்தே. யாரும் உண்மையை சொல்றதில்லைன்றார் பாபா. सच तो कोई आधा घंटा घंटा भी सारे दिन में मुश्किल याद में रह सकते हैं. பாபா சொல்றாங்க உண்மையில பார்க்க போனோம் அப்படின்னா முழு நாள்ல அரைவாசி கூட எல்லாரும் நினைவு செய்யறது கிடையாது. कोई को समझ में नहीं आता कि योग किसको कहा जाता है. சில பேருக்கு இதுவே புரியலையா, யோகானா என்னங்கிறதே புரியல. मंजिल भी बहुत ऊंची है. பாபா சொல்றாங்க லட்சியம் மிக உயர்ந்தது. अपने को अशरीरी समझना, தன்னை அஷரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. जितना हो सके उतना पुरुषार्थ करना है. எவ்வளோ முடியுமோ புருஷார்த்தம் பண்ணுங்க. जो पिछाड़ी के समय कोई भी याद न पड़े. கடைசி நேரத்தில் யாரோட நினைவு வரக்கூடாது. அந்த அளவுக்கு இப்போ நம்ம முயற்சி பண்ணணும். कोई तत्वज्ञानी ब्रह्मज्ञानी अच्छे होते तो गति पर बैठ बैठ समझते हम तत्व में लीन हो जाएंगे. உலகத்துல தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் இருக்காங்களாம், ரொம்ப நல்ல நல்ல ஞானிகள். அப்போ அவங்க இடத்துல உட்காந்துக்கிட்டே என்ன பண்றாங்களாம், நான் தத்துவத்துல போய் ஐக்கியமாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆத்மா உடனே பிரிஞ்சு போயிடுது. ஷரீர் கா பான் नहीं रहता. அவங்களுக்கு தேகம் என்ற உணர்வு கூட கிடையாது. फिर जब उनका शरीर छूटता है तो आसपास सन्नाटा हो जाता है. பிறகு எப்போ அவங்களோட சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சிருதோ அக்க பக்கமெல்லாம் என்ன ஆயிடுமா, நல்லா ஆழ்ந்த அமைதி, டீப் சைலன்ஸில் போயிடுமா. சமஜ்தே கோய் மகான் ஆத்மானே ஷரீர் சோட. இப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களாம், இந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைச்ச உடனே ஏதோ ஒரு மகான் ஆத்மா இந்த உலகத்துலேருந்து போயிட்டாரு. கேள்விப்பட்டோ பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, அனுபவத்தில் உணர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்களாம். तुम बच्चे याद में रहेंगे तो कितनी शांति फैलाएंगे. பாபா சொல்ற குழந்தைங்களாகிய நீங்க எப்போ நினைவு செய்றீங்களோ அப்போ எவ்வளோ சாந்தியை பரப்புறீங்க தெரியுமா.
यह अनुभव उन्हों को होगा जो तुम्हारे कुल के होंगे. ஆனா யார் இதை அனுபவம் பண்ண முடியும்? நம்முடைய குலத்தை சேர்ந்தவங்க தான் அதை அனுபவம் உணர முடியும். பாக்கி தோ மச்சரோ சதுர்ஷ்ய மரணே வாலே. மற்றவங்கெல்லாம் யாரு கொசு கூட்டம் போல தான், அவங்கெல்லாம் போயிடுவாங்க. துமாரி ப்ராக்டிஸ் ஹோ ஜாயகி அஷரீரி ஹோனிக்கு. உங்களுக்கு அதுக்குள்ளேயே அஷரீரி ஆகிறதுக்கான பயிற்சி வந்துடும். ஏன்னா இப்போ இருந்து செய்கிறோம்ல. ये प्रैक्टिस तुम यहाँ ही करते हो. நீங்கள் இப்போ தான் இந்த ப்ராக்டிஸே செய்கிறீங்க. இங்கே மட்டும்தான் செய்ய முடியும். वहाँ सत्युग में तो आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती है. सत्युगத்தில் ஆத்மா ஒரு शरीरத்துலேருந்து இன்னொரு शरीरத்துக்கு போயிடுது. यहाँ तो तुम जानते हो ये शरीर छोड़ बाबा के पास जाना है. ஆனால் இங்கேயோ நமக்கு தெரியும், நான் ஆத்மா शरीरத்தை விட்டுட்டேன்னா எங்கே போகணும்? பாபாட்ட தான் போகணும். பரந்து பிச்சாடிமே कोई याद ना आए. ஆனால் எப்போ அது சாத்தியம்? கடைசி நேரத்தில் வேற யாரோட நினைவும் வரக்கூடாது. ஷரீர் ஹி யாद न रहे तो बाकी क्या रहा. உங்கள் உடம்பே உங்களுக்கு நினைவில் வரக்கூடாதுன்னா அப்புறம் எங்கிட்டு போய் மற்றவங்கள நினச்சிட்டு இருக்கிறது? மெஹனத்தை இஸ்மே, இதுக்கு நீங்கள் உழைக்கணும். मेहनत करते करते पिछाड़ी में पास होकर निकालते हो. உழைப்பு செய்ய செய்ய தான் கடைசி நேரத்தில் பாஸ் ஆகிட்டு வெளியில் வர முடியும். पुरुषार्थ वालों का भी पता तो पड़ता है ना, उनका शो निकलता रहेगा. யார் நல்ல புருஷார்த்தம் பண்ணுறாங்க அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா அவங்க ஷோ பிரத்யக்ஷமாயிடுவாங்க. बांदेली गोपिकाएं पर चित्र बांदेली गोपिकाएं पत्र ऐसे लिखती है जो कभी छूटेली भी नहीं लिखती है. பந்தனத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள் அவ்வளோ பாபாவுக்கு கடிதம் எழுதுறாங்களாம். ஆனால் யார் பந்தனம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த பாபா குழந்தைங்க பாபாவுக்கு ஒரு லெட்ரு கூட போடுறதில்ல. உனக்கோ ஃபுர்சத்தி நீ ஏன் லெட்ரு போடுறதில்ல? அவசர பாவம், அவங்களுக்கு டைமே கிடைக்கலன்னு சொல்கிற. बांदेलिया समझती है शिव बाबा ने इन हाथों का लोन लिया है तो शिव बाबा का पत्र आएगा. ஆனால் பந்தனத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா, ஷிவ் பாபா அந்த பிரம்மாவோட கையை லோனாக எடுத்திருக்கார், இவர் மூலமாக எனக்கு லெட்ரு போட்டுருவார். ऐसा पत्र तो फिर 5000 वर्ष के बाद आएगा. இப்படிப்பட்ட கடிதம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வரும். क्यों नहीं बाबा को पत्र रोज लिखे. அப்போ அந்த பந்தனத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்களா, ஏன் நான் டெய்லி பாபாவுக்கு லெட்டர் எழுதக்கூடாது? லெட்டர் எழுதுகிறோமா? எப்போல்லாம் எழுதுகிறோம்? ஏதாவது பிரச்சனை வர்றப்ப, இல்லை புருஷார்த்தத்தில் ஏதாவது தடை வர்றப்ப, இல்லை தீவிரம் வர்றப்ப, அப்போ மட்டும் பாபாவுக்கு எழுதுகிறோமா? இல்லை அடிக்கடி எழுதுகிறோமா? அல்லது டெய்லி எழுதுகிறோமா? எப்படி எழுதுகிறோம் பாபாவுக்கு லெட்டர்? பாபா சொல்கிறாங்க, क्यों नहीं बाबा को पत्र रोज लिखे. ஏன் நான் டெய்லி பாபாவுக்கு கடிதம் எழுதக்கூடாது? நயனோ சே காஜல் நிக்கால் கர் பி லிக்கே. கண்கள்லேருந்து அந்த கண்ணோட அந்த அது என்ன சொல்லுவாங்க, மையை எடுத்து கூட அதில் கடிதம் எழுதலான்னு நினைப்பாங்களாம். ஏன்னா பந்தனத்தில் இருக்கிறனால லெட்டர் எழுதுறதுக்கு கூட சாதனங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. அசே கையாளத்தாயிங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிந்தனை வருதான். எந்த சிந்தனை? எனக்கு பேனா தானே கொடுக்கல, நான் லெட்டர் எழுதிப்பேன். எப்படி எழுதிக்குவேன்? கண்ணில் இருக்க மையை தொட்டாது கையில் விரலை தொட்டு நான் பாபாவுக்கு எப்படியாவது லெட்டர் எழுதிடுவேன். और लिखती है बाबा में वही कलप पहले वाली गोपिका हूँ. பாபாக்கு என்ன எழுதுறாங்களா? பாபா, நான் உங்களுடைய கல்பத்திற்கு முன்பு வந்த அதே கோபிகை. हम आपसे मिलेंगे भी ज़रूर. நாங்கள் அவசியம் உங்களை சந்திப்போம். வர்ஷா பி ஜரூர் லேங்கே. உங்ககிட்ட இருந்து ஆஸ்தியை அவசியம் எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் யார் சொல்றது? பந்தனத்தில் இருக்கிறவங்க. योग बल है तो अपने को बंधन से छुड़ाती रहती है. யோக பலம் இருந்தால் தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்களாம், பந்தனத்திலேருந்து விடுபட வச்சுக்கிறாங்களாம். அவங்களே முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பந்தனத்திலேருந்து தான் விடுபட்டுக்கிறாங்க. ஃபிர் மோக பி கிஸ்மே ந ரஹே. ஆனால் பாருங்கள், இதில் அடுத்து மோகமும் யார் மேலே வந்துடக்கூடாது. பந்தனத்துலேருந்து விடுபட்டு வந்துட்டு புத்தி திரும்ப அங்கே போகக்கூடாது, மோகம் வந்துடக்கூடாது. சத்துராயிசே சம்ஜானா ஹே. பாபா சொல்கிறார், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், சாமர்த்தியமாகவும் புரிய வைக்கணும். அப்னேக்கோ பச்சானா ஹே, தன்னையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். தோடு நிபானே கேலிய படி கோஷிஷ் கரணியே. அவங்களோடு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சரியாக வச்சுக்கிறதுக்கும்
பெரிய முயற்சி செய்யணும். ஏன்னா பாபா பந்தனம் இருக்குது விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லலை. உங்கள் யோக பலத்து மூலமாக நீங்கள் தான் பந்தனத்து மேலே வெற்றி அடையணும். அதே நேரத்தில் பந்தனத்தில் வெற்றி அடையணும்னா உங்களுக்கு அவங்க மேலே என்ன இருக்கக்கூடாது? மோகம் இருக்கக்கூடாது. மோகமும் இருக்குது, நான் பந்தனத்துலேருந்து வெற்றி அடைவேன்னா அது கஷ்டம். ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அடுத்து அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சாமர்த்தியமாக ஞானத்தையும் சொல்லணும், தன்னையும் காப்பாற்றி வச்சுக்க தெரியணும். அங்கே இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தன்னை விட்டுடக்கூடாது, தன்னை காப்பாற்றியும் வச்சுக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய உறவு முறை கெட்டு போயிடவும் கூடாது. ஸோ உறவு முறையில் சரியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சியும் அதிகமாக செய்யணும். எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ நம்ம செய்ய வேண்டியிருக்கு. மாதாயை சமஜ்தியே ஹம் பதி கோபி சாத் லே சலே. தாய்மார்கள் நினைக்கிறாங்களா, என்னுடைய பத்தியையும் நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும். ஹமாரா ஃபர்ஸ் ஹே உனோக்கோ சம்ஜானா. என்னோட கடமை நான் அவங்களுக்கு எப்படியாவது ஞானம் கொடுத்துடணும். பவித்திரதா தோ போத் அச்சியே. பவித்திரதா ரொம்ப ரொம்ப நல்லது. பாபா குது கேத்தே ஹே காம் மகா சத்ரு என்கோ ஜீத்தோ. பாபாவே சொல்றார், காமம் தான் மகா எதிரி, இதன் மீது நீங்க வெற்றி அடைஞ்சிடுங்க. முझे याद करो तो मैं तुमको स्वर्ग का मालिक बनाऊंगा. என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆக்கிடுவேன். ऐसी बच्चियां है जो पति को समझा कर ले आती है. அப்படி பாபா குழந்தைங்க இருக்காங்களாம், கணவனுக்கு எப்படியாவது ஞானம் கொடுத்து தன்னோடைய என்ன பண்ணிடுறாங்க, கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாந்தேலியும் கபி பார்ட் ஹே. பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ட்ராமாவில் பெரிய பார்ட் இருக்குது, ஸ்பெஷல் பார்ட் இருக்குதுன்றார் பாபா. அபலாவும் பர் அத்தியாச்சார் தோ ஹோத்தே ஹி. அபலை பெண்கள் மீது தான் கொடுமைகள்லாம் நடத்தப்படுது. ये शास्त्रों में भी गायन है कामेशु क्रोधेशु. कोई नई बात नहीं है. பாபா சொல்ற, இங்கே தான் அபலை பெண்களுக்கு கொடுமை நடத்தப்படுது, இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கான். காமத்துக்கு அடிமையானவர்கள், கோபத்துக்கு அடிமையானவர்கள், அவங்களதான் காமேஷு குரோதேஷுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கதான் செய்யுது, இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாதுன்றார் பாபா. तुमको तो 21 जन्मों का वर्षा मिलता है, इसलिए थोड़ा कुछ सहन तो करना ही पड़ता है. பாபா சொல்றார், உங்களுக்கு 21 ஜென்ம ஆஸ்தி கிடைக்கிது, அப்போ கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், சகிச்சுட்டு போய்தான் ஆகணும். பாபா உங்களுக்கு கஷ்டமே வராது, பந்தனமே இருக்காது அப்படிலாம் சொல்லலை, எல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் சகித்து கொண்டு செல்ல வேண்டும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பிராப்தி உயர்ந்தது. அப்போ சோதனைகளும் எப்படி தான் வரும், உயர்ந்ததாக பெருசாக தானே வரும். எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்து சரி பண்ணணுன்றார் பாபா. अच्छा நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா இன்னைக்கு தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்றாங்க. योग बल से अपने सब बंधनों को काट बंधन मुक्त होना है. யோக பலத்தின் மூலம் தன்னுடைய அனைத்து பந்தனங்களையும் அழித்து பந்தன் முக்தாகுங்கள். கிசி மே பி மோக நஹி ரக்னா ஹே. யார் மீதும் மோகம் வைக்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், जो भी ईश्वरीय डायरेक्शन मिलते हैं उन पर पूरा पूरा चलना है. என்னவெல்லாம் ஈஸ்வரனின் கட்டளைகள் கிடைக்கின்றதோ அதன்படி முழுமையிலும் முழுமையாக நடங்கள். அச்சி தரசே படுனா और படானா. நல்ல முறையில் படிக்க வேண்டும், பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மியா மிட்டு நெய் பன்னா. அதிமேதாவியாக இருக்க வேண்டாம். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. बाप के प्यार की पालना द्वारा सहज योगी जीवन बनाने वाले स्मृति सो समर्थी स्वरूप भव. பாபாவின் அன்பான பாலனையின் மூலம் சகஜ யோகி வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய
ஸ்மிருதி சோ சமர்த்தி, நினைவு, ஸ்மிருதினான நினைவு, நினைவிலிருந்து சக்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். நினைவிலிருந்து शक्ति स्वरूपमाகுங்கள். सारे विश्व की आत्माएं परमात्मा को बाप कहती है, लेकिन पालना और पढ़ाई के पात्र नहीं बनती. பாபா சொல்றார், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பரமாத்மாவை தந்தைன்னு சொல்றாங்க. ஆனா பாலனை அடையிறதுக்கோ அவர்கிட்ட இருந்து படிப்பை கத்துக்கிறதுக்கோ பாத்திரமானவர்களாக ஆகுவது இல்லை. ஏன்னா தந்தைனாலே அவரோட வளர்ப்பு கிடைக்கணும். பகவான தந்தைன்னு சொல்றாங்க, ஆனா அவரோட வளர்ப்பையும் அவருடைய படிப்பையும் அடையிறதுக்கு அவங்களுக்கு பாத்திரம் இல்லை. सारे कल्प में आप थोड़ी सी आत्माएं अभी ही इस भाग्य के पात्र बनती हो. முழு கல்பத்திலையும் கொஞ்ச ஆத்மாக்களாகிய நீங்க தான் இந்த பாக்கியத்திற்கு பாத்திரமானவர்கள், அதாவது தகுதியானவர்கள். तो इस पालना का प्रैक्टिकल स्वरूप है सहज योगी जीवन. तो இந்த பாலனைக்கான பிராக்டிக்கல் ஸ்வரூபம் என்ன? சகஜ யோகி வாழ்க்கை. பாபாட்டிருந்து இவ்வளோ பாலனை கிடைக்குதுன்னா நாம் அதை ப்ராக்டிக்கலில் எப்படி காட்டணும்? நாம் எப்படி இருந்து காட்டணும்? சகஜ யோகியாக இருந்து காட்டணும். பாப் பச்சோं की कोई भी मुश्किल बात देख नहीं सकते. பாபாவுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்க இஷ்டம் இல்லை. बच्चे खुद ही सोच सोच कर मुश्किल बना देते. ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களா, ஒவ்வொன்றையுமே கஷ்டமாக ஆக்கிக்கிறாங்களாம். உண்மையில் அது கஷ்டமே கிடையாது, ஆனால் அதை நினச்சி அதை கஷ்டமாக மாற்றிக்கிறாங்களாம் குழந்தைங்க. लेकिन स्मृति स्वरूप के संस्कारों को एमर्ज करो तो समर्थी आ जाएगी. ஆனால் நினைவு ஸ்வரூபத்தோட சன்ஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்குள்ள சக்தி வந்துடும். स्लोगन, सदा निश्चिंत स्थिति का अनुभव करना है तो आत्मचिंतन और परमात्मा चिंतन करो. सदा கவலையற்ற ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஆத்ம சிந்தனை மற்றும் பரமாத்ம சிந்தனை செய்யுங்கள். சிந்தன் இருந்தா எப்படி இருக்கலாம்? கவலையற்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் எந்த சிந்தனை இருக்கணும்? ஆத்ம சிந்தனை, பரமாத்ம சிந்தனை. வேற சிந்தனை இருந்தால் என்ன வந்துடும்? கவலை வந்துடும். இந்த ரெண்டு சிந்தனை இருந்தால் எப்படி இருக்கலாம்? சதா நாம் கவலையே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி எல்லாம் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்? கவலையே இல்லாமல் இருக்கணும். அடுத்து பாபா என்ன இன்னைக்கு சொல்லியிருக்காங்க? கோபிகைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட கோபிகையெல்லாம் பாபா கிட்ட இருக்காங்க, மேலும் பந்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள், எப்படி நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அடுத்து பாபா இன்னைக்கு நமக்கு கொடுத்த டைட்டில் என்ன? உண்மையிலும் உண்மையான கீதையை உரைக்கக்கூடிய வியாசர்கள் நீங்கள் தான் சுக்கதேவ் பாபாவோட குழந்தைங்க. அச்சா, ஓம் சாந்தி. வாழ்க்கைன்ற நாடகத்தில் நீங்கள்லாம் ஒரு நடிகர். வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு உங்கள் பாகத்தை சிறப்பாக நடிங்க. Life is a drama. You are an actor. Play your role better to make your life better.